அவள் எந்த தவறும் செய்யல. ஆனா வாழ்க்கை மட்டும் அவளுக்கு ரொம்ப கடினமா இருந்தது. ஏன் தெரியுமா? ஜெல்லி பீன் ஜிங்கிள்ஸ்க்கு வரவேற்கிறோம். இது ஒரு மனதை தொடும் கதை. நீங்க மறக்க முடியாத ஒரு பயணம். சின்ன வயசிலேயே அவள் தன் அம்மாவை இழந்தாள். அந்த நாள் முதல் அவள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. சில காலத்துக்குப் பிறகு அவள் அப்பா மறுபடியும் கல்யாணம் செய்தார். ஆனா அந்த வீட்டில் அவளுக்கு அன்பு கிடைக்கவே இல்ல. அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தினாங்க. எல்லா வேலைகளும் அவளால தான். தினமும் கஷ்டம்தான். ஆனா யாரும் அவளை கவனிக்கவே இல்ல. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவள் மனசு மட்டும் மாறல. அவள் இன்னும் நல்லவளாகவே இருந்தாள். ஒரு நாள் நல்ல வாழ்க்கை வரும் என்று அவள் அமைதியா நம்பிக்கையோட காத்திருந்தாள். ஒரு நாள் அரண்மனையில் பெரிய விழா நடக்குது. எல்லாருக்கும் அழைப்பு வந்தது. அந்த செய்தி எல்லாரையும் உற்சாகப்படுத்திச்சு. அவளும் போகணும் நினைச்சா. ஆனா அவளோட சித்தியும் அக்காக்களும் அவளை கடுமையா தடுத்தாங்க. அந்த இரவு அவள் தனியா உட்கார்ந்து அழுதாள். அவளுக்கு யாருமே இல்லன்னு தோணிச்சு. அந்த நேரத்தில ஒரு தேவதை அவள் முன்னால் தோன்றினாள். ஒரு நொடியில் அவள் வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சது. அந்த தேவதை அவளுடைய பழைய உடையை அழகான ஆடையாக மாற்றினாள். அவளை அரண்மனைக்கு அனுப்பினாள். ஆனா ஒரு நிபந்தனை. நள்ளிரவுக்குள் திரும்பணும். அரண்மனையில் அவள் அனைவரையும் விட பிரகாசமாக தெரிந்தாள். அவளை பார்த்த அரசகுமாரன் ஒரு நொடிக்கே அவளிடம் ஈர்க்கப்பட்டான். அவளை விட்டு பிரிய மனசே வரல. நேரம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. நள்ளிரவு நெருங்குது என்று அவள் உணர்ந்தாள். அந்த நிமிஷத்தில் அவள் அவசரமா அங்கிருந்து ஓடினாள். அவளை மறக்க முடியாமல் அரசகுமாரன் அவளை தேட ஆரம்பித்தான். அவள் விட்டுச் சென்ற செருப்பை வைத்து ஒவ்வொரு வீட்டிலும் முயற்சி பண்ணினார்கள். அவள் சகோதரிகளும் அதை போட முயன்றார்கள். ஆனா அது அவர்களுக்கு பொருந்தல. அந்த நேரம் அவளும் அமைதியாக அங்கே வந்தாள். அந்த செருப்பு அவளுடைய காலில் சரியாக பொருந்தியது. அதை பார்த்து சித்தியும் சகோதரிகளும் அதிர்ச்சியடைந்தார்கள். அவளைக் கண்ட அரசகுமாரன் மகிழ்ச்சியடைந்தான். அந்த நாள் முதல் அவள் வாழ்க்கை முழுக்க மாறிப்போனது. இன்னும் இப்படிப்பட்ட கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.